ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி சதகத்தில் சதுர்த்தம் தசகத்தை கற்க உள்ளோம். இந்த தசகத்தில் பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு படைத்தார் என்பது பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மா ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றியவர். அவர் வேதங்களின் ஸ்வரூபமாக திகழ்பவர், ஹிரண்ய கர்ப்பன் என்று அழைக்கப்படுபவர். பிரம்மா எல்லா உயிரினங்களிலும் ஜீவஸ்வரூபமாக உள்ளவர். முதலில் அவர் ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் நாபிக் கமலத்திலிருந்து ஒரு தாமரை பூவின் தண்டிலிருந்து வெளியே வருகிறார். அவர் இங்கும் அங்கும் காண்கிறார், சுற்றி முற்றி பார்க்கிறார். எங்கும் எதுவுமே இல்லை. அதனால் தாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம் என்று யோசனை பண்ணுகிறார். அப்பொழுது இங்கும் அங்குமாக 4 திசைகளிலும் சுற்றி பார்க்கிறார். அதனாலேயே அவருக்கு 4 முகங்களும் வந்தது. எனவேதான் அவர் சதுர்முக பிரம்மன் என்றும் கூறப்படுகிறார். பிறகு அவர் தான் வந்த தாமரை தண்டின் உள்ளே போய் சென்று பார்க்கிறார். அவர் கீழ் நோக்கி போகிறார். ஆனால் அவர் தன்னுடைய யோக பலம் மூலம் முயற்சி செய்த பொழுதும் அவரால் இறைவனை காண முடியவில்லை. அவர் மிகவும் துக்கப்பட்டார். மேலே திரும்பவும் எழுந்து வந்து தாமரை மலர் மேல் அமர்ந்தார். அங்கு சோகத்துடன் என்ன செய்வது என்று தெரியாமல் தியானம் புரியலானார். அப்பொழுது அவருக்கு தா பா என்ற ஒரு அசிரீரி கேட்கிறது. இந்த வார்த்தையினால் அவர் ஈர்க்கப்பட்டு இறைவனை அவர் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர் 100 தேவ வருடங்கள் தவத்தினை செய்தார். அப்பொழுது அவருடைய உள்ளத்தில் கொண்டிருக்கும் சில கர்மாக்கள் கரைகள் போயிற்று. அவருடைய மனம் தெளிவாக ஆனது. பத்மநாபருடைய தரிசனம் அந்தர்மயமாக அவருக்கு கிடைத்தது. அவர் பத்மநாப சுவாமியின் சூக்ஷ்ம ரூபத்தினை கண்டார். உடனே அவர் ஸ்ரீ பத்மநாப சுவாமியை ஸ்துதி செய்கிறார். பகவான் சக்தி கொடுத்தார். பிரம்மாவுக்கு 3 உலகங்கள் படைக்கும் சக்தி வரட்டும் என்று வாழ்த்தினார். முதலில் பிரம்மா தாவரங்களையும் பிறகு விலங்குகளையும் படைத்தார். பிறகு அவர் 14 வகையான யூனி, கணம் முதலியவற்றை படைத்தார். அவருடைய மனசிலிருந்து சனகாதி புத்திரர்கள் தோன்றினார்கள். பின்னர் சப்த ரிஷிகளும் தோன்றினார்கள். ஸ்வயம்பு மனுவையும் படைத்தார். பிறகு அவருடைய தர்மபத்னியாகிய சதரூபையையும் படைத்தார். இதன் மூலம் மானுஷ சிருஷ்டியை உருவாக்கினார். பின்னர் பிரம்மாவின் ரூபத்திலிருந்து 2 ரூபமாக பிரிந்து ஒரு ரூபம் ஆணாகவும் மற்றொரு ரூபம் பெண்ணாகவும் பிறந்தன. எனவே நம்முடைய தந்தையாகிய அந்த பிரம்மாவை நமஸ்கரிப்போம். அவரை படைத்த அதி அற்புதமான ஸ்ரீ பத்மநாப சுவாமியின் பெருமையை எவ்வாறு நான் சொல்வது? அத்தகைய படைப்பினை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமியை அநேக கோடி நமஸ்காரங்களுடன் நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சுவாதி திருநாள் மகாராஜா கூறுகிறார். வாருங்கள், நாமும் அந்த சதுர்முக பிரம்மனை நமஸ்காரம் செய்து இந்த தசகத்தினை கற்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ பத்மநாப சுவாமி கி ஜெய். ஸ்ரீ சுவாதி திருநாள் மகாராஜ் கி ஜெய். சதுர்த்தம் தசகம். தாவகநாபிசரோஜாத் ஜாதோ தாதா சமஸ்த வேதமயः शंसति सकलो लोकः यं किल हिरण्यगर्भ इति तदनु स विस्मितचेताः चतसृषु दिक्षु साधु सम्पश्यन् समगादच्युततूर्णं चतुराननतामिहाष्टनयनयुताम् दृष्ट्वा कमलं सोऽयं तन्मूलां तव तनुं त्वसम्पश्यन् कोऽहं निःशरणोऽजं कस्मादजनीति देव चिन्तितवान् ज्ञातुं तत्त्वं सोऽयं सरसिजनाळध्वना त्वयोगत्वा योगबलेन मनोज्ञां तव तनुमखिलेश नाप्यपश्यदहो तावद्दुःखितहृदयः पुनरपि च निवृत्य पूर्ववज्ज्वलजे तावककरुणामिच्छन् चक्रे समाधिमयि भगवन्
वत्सरशतकस्यान्ते दृढतरतपसा परिविदूतहृदयमलः स विधिरपश्यत् स्वान्ते सूक्ष्मतया तव तनुं तु सुभगतमाम् पुनरिह तेन नुतस्त्वं शक्तिमदास्तस्य भुवननिर्माणे पूर्वं त्वसृजत्सोऽयं स्थावरजङ्गममयं तु सकलजगत् सनकमुखान्मुनिवर्यान् मनसा ह्यसृजत्तवाङ्घ्रिरतहृदयान् सृष्टौ तु ते नियुक्ताः जगृहुर्वाणीं न वैदसीं भूमन् अङ्गादभवं स्तूर्णं नारदमुख्या मुनीश्वरास्तस्य मनुष्यतरूपात्मासौ मानुषसृष्टिं चकार कमलभवः सर्गस्थितिलयमूलं सुरमुनिजालैरमेयमहिमानम् तं त्वामेव प्रणमन् मुदमतुलां पद्मनाभकलयामि श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा नारायणमखिलगुरुभगवन्नमस्ते।